வணக்கம்டா மாப்பிள்ள, நான் தான் உங்கள் சிண்டு லாஃப்ட். எனக்கான அப்டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற முட்டையில் வந்து ஒரு சிக்கு வந்து மூக்கு ஓட்டு வந்து குத்தி அது செத்து போகிற நிலைமைக்கு ஆகிடுச்சு காய்ஸ். நம்ம கொஞ்ச நேரம் லேட்டாக வந்திருந்தாலும் அந்த சிக்கு உள்ளே இறந்து போயிருக்கோம் காய்ஸ். இப்போ பாருங்கள் அந்த சிக்கை எவ்வளோ பொறுமையாக எடுக்கிறோன்னு. இது மாதிரி நீங்கள் எப்போனா எடுக்கிறீங்கன்னா உங்கள் கையில் நகமோ எதுவும் அந்த சிக்கு மேலே ஒரு துளி கூட படக்கூடாது காய்ஸ். பட்டுச்சு இல்லைன்னா எதனா ரத்தம் வந்துச்சுன்னா அந்த சிக்கு உள்ளே இறந்து போய்டுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது காய்ஸ். இதே மாதிரி ஓடு பிரிக்கும் போது லைட்டாக எதனாச்சும் செதை கூட சேர்ந்து வந்துட்டாலும் அங்கே ரத்தம் வரும் காய்ஸ். அந்த ரத்தம் வர்றதுனால அந்த சிக்கு இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காய்ஸ். இப்போ அந்த சிக்கை நம்ம ஒரு வழியாக வெளியே எடுத்துடும் காய்ஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ துடிக்குது பாருங்க காய்ஸ். அதுக்கு எப்படி வலிக்கும் இந்த காய்ஸ். இப்போ அந்த சிக்கை நம்ம முழுசாக எடுத்துட்டோம் காய்ஸ். இந்த சிக்கன் நல்லா ஆக்டிவாகவும் இருக்குது காய்ஸ். பாருங்கள் அந்த சிக்கை இப்போ நம்ம அவங்க அம்மா கூடயே வச்சுக்கலாம் காய்ஸ் பத்திரமா. இதோ காய்ஸ் இப்போ அந்த லாஃப்டில் வச்சிடலாம் காய்ஸ். இப்போ வேறு முட்டை எப்படி இருக்குதுன்னு அந்த நிலைமை பார்த்துடலாம் காய்ஸ். அந்த முட்டைக்கு நல்லா தான் காய்ஸ் இருக்குது. டாட்டா பாய் பாய் ஃப்ரம் சிண்டு.